ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் அப்பா கோயிலுக்கு போகிறப்பெல்லாம் ஜெயாவா காணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டு இருந்தீங்க. எதுவும் அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு ஆறுதலாக பேசி அக்கா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. 1 லிட்டர் பாலை பார்த்தீங்களா? 1 லிட்டர் பால் வந்து ஒரு கைப்பிடி அளவு தான் இருக்குது. ஆமாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்னடா அப்பா வந்து மலைக்கு போகிறேன், நீங்கள் என்ன இன்னைக்கு ஸ்பெஷலாக செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாரும் வந்து கேட்பீங்க. இன்னைக்கு வந்து ஒன்று மேலே ஸ்நாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு சாப்பிட போகிறோம். என்னன்னு சொல்லிட்டு போகிறேன், நான் ரசகுல்லா வந்து செய்யலான்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட விட நைஸாக பேசி 1 லிட்டர் பால் வந்து வாங்கி வச்சுக்கிறேன். அதனால வந்து ரசகுல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன். ஜெயஸ்ரீ வந்து ரொம்ப நாள் சென்று வந்து 10 நாள் சென்று தான் வந்து ஜெயஸ்ரீ வந்து வீடியோல வரேன். அதனால இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. எம்மா உங்களுக்கு எதனா ஸ்வீட் ஐட்டம் வந்து செஞ்சு தரமான்னு சொல்லி சொன்னேன். என்னம்மா செஞ்சு தரேன்னு சொல்லி கேட்டதுக்கு நீங்க மட்டும் 1 லிட்டர் பால் மட்டும் வாங்கிட்டாங்க, நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் செஞ்சு தரமா சொன்னேன். சரி கேட்கறா சொல்லிட்டு நான் 1 லிட்டர் பால் வாங்கி கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ரசகுல்லா சொல்றேன், அது மாதிரி செஞ்சு தரலாம், பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் அப்பா கோயிலுக்கு போகிறப்பெல்லாம் ஜெயாவா காணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டு இருந்தீங்க. நான் வந்து வரக்கூடாது, அதனால தான் வந்து நான் வந்து வரல. எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைம்ல வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அழுது, அம்மா இதெல்லாம் எதுவும் அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு ஆறுதலாக பேசி அக்கா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. பாப்பா சொன்ன மாதிரி அழுதுந்தா அழுவாதம்மா, எல்லாருக்கும் உள்ளதான் உனக்கும், நீ அழுவாத பாப்பா சொன்னவருக்கு அவங்க நம்ம ஃப்ரீ ஆயிட்டா, மனசு ஃப்ரீ ஆயிடுத்து. அப்புறம் அக்கா வீட்டுக்கு போய் 2 நாள் இருந்தா நம்ம வீட்டுல வந்து 2 நாள் இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் கிளியர் ஆயிடுத்து, வீட்டுக்கு வந்துக்கிறான். ஆமா சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போயிட்டு நம்ம என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். இந்த அடுப்பு கிட்ட வந்து உட்காந்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, 1 லிட்டர் பால் நல்லா கட்டியா இருக்குது. இப்போ வந்து சூப்பரா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாலை வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்ன செய்யறேன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். 1 லிட்டர் பால் இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 10 இல்லை 8 இந்த மாதிரி தான் வரும். என்னது வரும்? அதான் ரசகுல்லா கம்மியாக தான் வரும். கேக் மாதிரி. கேக் மாதிரி 2 குலாப் ஜான் மாதிரி. சரி பார்க்கலாம். சரிம்மா. ஜெயஸ்ரீ என்ன பண்ணிக்கிறீங்க? பால் வந்து நல்லா வந்து சுண்டிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தாலே வந்து தெரியும். இப்போ வந்து ஒரு எலுமிச்சை பழம் வந்து ஆஃபா வந்து அரிஞ்சு எடுத்துக்கணும். அந்த சாரை வந்து புரிஞ்சுட்டுங்க லைட்டா. பால் திரியவே மாட்டேங்குது. பால்ல வந்து நம்ம வந்து எலுமிச்சம்பழம் ஊற்றணும் இல்லையா, நல்லா கொதிக்க வச்சு வந்து பால் வந்து எலுமிச்சம்பழம் ஊற்றணும். எலுமிச்சம்பழம் ஊற்றினா எப்படி இருக்கும் சொல்லிட்டு வந்து பாருங்க. இந்த மாதிரிதான் பால் வந்து திரிஞ்சிடும். என்ன பாப்பா பால் முறிஞ்ச மாதிரி இருக்குது? முறியில மாதிரி திரிஞ்சு போயிருக்கு, தெரியுதா? இப்போ எலுமிச்சம்பழம் ஊற்றினா திரிஞ்சு போன மாதிரி அந்த பால் முறிஞ்ச மாதிரி தான் தெரியும். இது வந்து நம்ம என்ன பண்ணணும் இப்போ இதுக்கப்புறம் வந்து ஒரு காட்டன் துணியை எடுத்து வந்து வடிகட்டிக்கலாம், அந்த தண்ணி இல்லாம. ஓகேவா? வாங்க அதையும் பார்க்கலாம் எப்படி வடிகட்டுறேன்னு சொல்லிட்டு. நான் வெள்ளை துணி எதுன்னு வண்டிங்க போலுங்க. வெள்ளை துணியில காட்டன், அதான் வெள்ளை துணி தான் காட்டன் துணி தான் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காட்டன் துணி ஒன்று எடுத்துன்னு வந்துக்கணும். கண்டிப்பா பாத்துக்கணும். தண்ணி மாரி வந்துடுது நல்லா. நம்ம கடம்பு பால் இருக்கும் பாத்தியா, திரிஞ்சு வருது பாத்தியா, அது மாரி வந்துடுது. சுடுதா கைய? இப்ப வந்து இந்த தண்ணி வந்து ஊத்திட்டு இது வந்து தண்ணி ஊத்தி அலசிக்கலாம். ஏன்னா வந்து அந்த புளிப்பு இருக்கும் இல்லையா, அதனால. சரிம்மா. பாப்பா வேலையில நல்லபடியா கவனம் செலுத்துறது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பச்சை தண்ணி ஊத்தி வந்து நல்லா வந்து அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி இல்லாம நல்லா வந்து பூஞ்சி எடுத்துக்கணும். நிறைய வடியில புழியத்துக்கு பூஞ்சி எடுங்க. பாருங்க, நான் எங்க போய் உக்காந்தாலும் என் கூடயே வந்து உக்காந்துக்கிறான். ஏன்னு கேட்டா நான் பால் போறதுலாம் நான் தான் முக்க வச்சு தாய் போல தெரியுது போடுது. அதனால என் கூடயே வந்து உக்காந்துக்கிறான் பாரு. குட்டி பையா ஒரு சீரை வேற உக்காந்துக்கிறாரு. 1 லிட்டர் பாலை பாத்தீங்களா? 1 லிட்டர் பால் வந்து ஒரு கைப்பிடி அளவு தான் இருக்குது. இப்போ வந்து இது நல்லா வந்து இது இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டு வந்து காட்டுறேன். தட்டிக்கிட்டு எடுத்துட்டீங்களா? இப்போ வந்து நல்லா வந்து ஊற்றிட்டேன். இப்போ வந்து சின்ன உண்டையா வந்து குடிச்சிக்கலாம். நானும் ஹெல்ப் பண்ணுவா. இந்த மாதிரி வந்து சின்ன உண்டையா வந்து குடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து குலாப் ஜாம் மாதிரி இருக்குது. ஆமா, சக்கரை பாவுல போட்டு எடுத்த பிறகு ரசகுல்லாவா மாறிடும். சரி, வேலையில கவனம் செலுத்துறீங்க போல. ஆமா. எல்லா வேலையும் முடிஞ்சிட்டா? முடிஞ்சிச்சு.
இது வந்து குலோப் ஜாமுன் உண்டை மாதிரி தாங்குது. அந்த அழகு தான் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து உண்டை ஊட்டி வச்சுக்கிறேன். எல்லாம் ஒரு 10-15 உண்டைக்கு இருக்கு மிளகுதுல. 20 உண்டை கூட இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நம்ம சின்ன சின்னதா உரிச்சிட்டோம், அதனால எல்லாம் போதும் இது. ஃப்ரெண்ட்ஸ் திட்டமா வந்து சக்கரை வந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து சக்கரை பாவை தான் ஃப்ரெண்ட்ஸ் கிண்ட போறேன். பாப்பா சக்கரை பாவு எடுக்கிறீங்களா? கொஞ்சமா தான் தண்ணி வச்சிருக்கீங்களா? சரிம்மா. கட்டி ஆயிடும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி வந்து ஊற்றிட்டு 2வது வந்து சர்க்கரை வந்து போடுங்க. சர்க்கரையை ஃபர்ஸ்ட் போட்டால் வந்து தீஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால அனுபவமா ஃபர்ஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துட்டு ஊற்றி வந்து 2வது ரெடி பண்றேன். ஏன்னா வந்து அவங்க வெள்ளையா தான் செஞ்சாங்க, அதனால சொல்லிட்டு நானும் வெள்ளையா செய்யலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஊற்றிட்டு இப்போ தீச்சு 2வது அம்மா நல்லா திட்டுவாங்க. ஒரு ஏலக்காவா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ். வாசனைக்காக வந்து ஒரு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்குது. இந்த டைம்ல வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிற ரசகுல்லா வந்து சேர்த்துக்கலாம். சரிம்மா. சூப்பரா இருக்கு பாத்தீங்களா, ஒரு பால் மாதிரி. ஒன்னொன்னா போட்டீங்களா? இப்போ வந்து கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டுன்னு சொல்லிட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். பாத்தீங்களா பால்ஸ் எல்லாம் பெருசாகுது. ஆமா முன்ன புடிச்சதோட கொஞ்சம் பெருசாதான் ஆகுதுண்ணா. இந்த தண்ணி சீரோ தண்ணி பூரா இழுக்கிறதுனால போடுங்களா? சரிம்மா. சூப்பரா வந்து ரசகுல்லா வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து கொஞ்ச நேரம் வந்து கொதிக்க வச்சுட்டு எடுத்து ஆற வச்சு அதுக்கப்புறம் சாப்பிடலாம். சரிம்மா. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம வந்து எவ்வளவு சின்ன சின்னதா போட்டோம், இப்போ வந்து நல்லா பெருசா வந்து பால்ஸ் வந்து ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம திட்டமா எடுத்து வச்சு சாப்பிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பரா ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலுமே நான் வந்து எதிர்பார்க்கல. நான் எல்லாத்தையுமே வந்து சொதப்பி தான் செய்வேன். இதையும் வந்து நான் சொதப்பி தான் செய்வேன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். அதனால சூப்பரா வந்து செஞ்சிருக்கேன். வந்து சுடுது, அதனால எடுத்து வச்சு கப்புல வந்து மாத்தி எடுத்தாந்து நீங்க சாப்பிட்டு பாக்குறீங்க. சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்குதா சொல்லுங்க. எவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னு. உள்ள நல்லா இறங்கி இருக்குது பாருங்க. சூப்பரா இருக்குது, சூப்பரா இருக்குது. இது சாப்பிடுறது எப்படி தம்மா இருக்குது? பால்கோவா சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஆனா இது வந்து ஜீரோல முக்கிருக்குன்னா அது பேர் ரசகுல்லா. ஓகேவா? சூப்பரா ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே வந்து பாருங்க, நீங்களே வந்து மறக்காம வீட்டுல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சரிம்மா. அம்மா நீங்க வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க. பாத்தீங்களா எவ்வளவு தரன்னு சூப்பரா இருக்குது. நீங்க வந்து சாப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் எதையும் சொதப்பாம செஞ்சேன்னா இது மட்டும்தான். சரிம்மா. ஜெயஸ்ரீ சூப்பரா வந்து பாக்கிறதுக்கு வந்து ரசகுல்லா வந்து சூப்பரா இது பாக்கிறதுக்கு. நான் வந்து டேஸ்ட் பண்ணி பாக்குறேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்து நான் சொல்றேன். சரிம்மா. ஆனா பார்த்தா நல்லாதான் இருக்குது. அம்மா வந்து எடுக்கணும் இல்ல, நல்லா பால் மாரி லப்பர் மாரி இருக்குது. அம்முனா கூட வந்து உடையல. அந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம். சூப்பரா இருக்கு. நீ சொன்ன மாதிரி உண்மையாலுமே நீ நல்லா சூப்பரா வந்து செஞ்ச வேலை எதுன்னு கேட்டா இது மட்டும் தான் மிஸ்டேக் ஆகாத. மத்த வேலை எதனா ஒண்ணு செஞ்சா ஒண்ணு போட மாந்திரம் ஒண்ணு செய்ய மாந்திரம் எதனா ஒண்ணு சூப்பரா செஞ்சா. ஃப்ரெண்ட்ஸ் நான் இருக்கு பார்த்து கிட்ட இவங்க எல்லாம் வந்தாங்களா பாத்தீங்களா? இப்ப ஷீரை விட்டா அந்த ஏனத்தை நீ நானான்னு பாத்துருவான். நான் இருக்கு பார்த்து கிட்ட வரவே இல்லை. இப்ப வந்து கிட்ட வந்து ஏன்னா அம்மா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பால்ஸ் வந்து உருட்ட பார்த்தே வந்து ஷீரை வந்து கிட்ட வந்து 2-3 பால்ஸ் வந்து வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டான். அதனால டேஸ்ட் அவருக்கு ஒட்டிச்சு. அதனால இப்ப ஜெயா தராது, அம்மா தந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நான் வர பார்த்து வந்தா, நான் வரல. நீங்க வந்தானே எப்படி வந்து நிக்கிறத பத்தியா வேணுமாப்பா? ஷீரா கொண்டு கொடுங்கம்மா. இது வந்து சக்கரை போடுறதுலாம் வந்து பயமா இருக்கு கொடுக்கறதுக்கு. டேஸ்டா தான் ஷீரா வாய் இருந்தா கண்டிப்பா வந்து ஷீரா வந்து சொல்லுவான். சரிம்மா நான் சாப்பிட்டு பாக்குறேன். உண்மையுமே சூப்பரா இருக்குமா, நல்லா இருக்குது. சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராவே இருக்குது. சரிம்மா தேங்க்யூ. ஜெயஸ்ரீ உண்மையுமே இந்த ஒரு இதுல வந்து பாராட்டு. தேங்க்யூமா. அப்ப மத்த பொருளான நல்லா செஞ்சது இல்லையா? நீ எப்பவுமே சாப்பாடு விஷயத்துக்கும் நல்லா தெளிவா செஞ்சிருவேன், சூப்பரா செய்வேன். சாப்பாட்டு மாஸ்டர் சொல்லலாம், நல்லா செய்வேன். சமையல் மாஸ்டர். இதுல வந்து எப்படின்னா புதுசா செய்யறதுலாம் குளறுபடி ஆகிடும். சூப்பரா செஞ்சுக்கிறேன், ஏதோ ஒரு மிஸ்டேக் இல்லாத. சரிம்மா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரசகுல்லா யாருக்கு பிடிக்குமே சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் ட்ரை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லுங்க. ட்ரை பண்ணாதவங்க என்னோட வீடியோவை பார்த்துட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காத கிராமத்து பொண்ணு சார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு டாடா பாய். ஷீரோ நான் ஒன்று சாப்பிட்டு முடிச்ச உடனே நான் உனக்கு ஒன்று கொடுத்தேன், சாப்பிட்டான். திரும்பி போய் எங்க படுத்துறான் பாருங்க, அவன் இடத்த வந்து ஷாண்ட் ஆயிட்டான். சரிம்மா.
பாய் பாய்.